Hello everyone. Welcome to English 24/7 யூடியூப் சேனல். இந்த சேனல்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட எல்லாமே பார்க்க போறோம். கிராமர், ஸ்போக்கன் இங்கிலீஷ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு தேவையான இங்கிலீஷ், அதாவது எஸ்எஸ்சி, பேங்கிங் அதற்கான இங்கிலீஷ், அண்ட் தென் ஐஏஎல்டிஎஸ், டோஃபல் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுக்கு தேவையான இங்கிலீஷ் எல்லாமே பார்க்க போறோம் வித் ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு கோல் அடையிறதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணலாம். பட் நம்மளோட இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் வேல நீட்டா ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிராமரையும் வெல்வோஸ்டா கத்துக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஃபிளாண்டா பேசுற மாதிரி கத்துக்கலாம். அண்ட் தென் உங்களோட காம்படிட்டிவ் அண்ட் தென் அதர் எக்ஸாம்ஸையும் நீங்க இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் எடுத்து கிளியர் பண்ணவும் முடியும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட் உங்களுடைய ப்ராக்டிக்ஸ்க்காக கொடுப்போம். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டூ டஸ். ஃபர்ஸ்ட் இந்த டூ அண்ட் டஸ் இது என்ன அப்படின்னா இது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஓகேவா? இது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஆக்சுவலா இன் இங்கிலீஷ்ல 12 டென்சஸ் உண்டு. நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம ஒவ்வொரு டென்சஸா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல 12 டென்ஸ் உண்டு. அதாவது மெயின் டென்ஸ் என்னதுன்னு சொல்லுவோம், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதுக்கு கீழே ஒவ்வொரு 4 டென்சஸ் உண்டு. மொத்தமா 12 டென்சஸ் வரும். அப்படி உள்ள 12 டென்ஸ்ல இந்த டூவும் டஸ்ஸும் எதோட ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னா present tense ஓட helping verbs. ஸோ இது பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டூ டஸ்னா என்ன, அது எதோட ஹெல்பிங் வேர்ப்ஸ். இப்போ இந்த டூ டஸ்க்கு தனியா மீனிங் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் கிடையாது. ஆக்சுவலா டூனா என்ன அர்த்தம், செய் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. ஆனா நம்ம சென்டென்ஸ், அதாவது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் கூட இந்த டூ வரும்போது அந்த சென்டென்ஸோட மீனிங்க்கு தக்கன அதை அடாப்ட் ஆயிக்கிடும். ஓகேவா? இப்போ ஒரு சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான கீவேர்ட்ஸ் என்ன, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கலாம் நம்ம இன்னும் ஒரு 2-3 கிளாஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இதை மட்டும் நல்லா ஓரளவு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டூ டஸ்ங்கிறது ஹெல்பிங் வேர்ப், பிரசன்ட் டென்ஸோட ஹெல்பிங் வேர்ப்ஸ். அண்ட் தென் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா இன் இங்கிலீஷ் 7 சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அதாவது நீங்க எங்க சுத்தினாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டென்சஸா இருக்கலாம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கண்டிஷனல்ஸ், வாட் எவர் இட் மே பி, நம்மளுக்கு இங்கிலீஷ்ல 7 சப்ஜெக்ட்ஸ் தான் உண்டு. இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் தென் ஒன் மெயின் திங், நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். நம்மளோடது எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும் அண்ட் தென் ஒர்க் ஷீட்ஸ் வரும் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ நீங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட். உங்களுக்கு அது மறந்து போகாம நீங்க படிச்சதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது போக உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி வேணும் ஒர்க் ஷீட்ஸ் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க இப்போதைக்கு நல்லா நோட்ஸ் எடுத்து படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒர்க் ஷீட்ஸ். ஸோ அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் என்ன, காம்ப்ளிமெண்ட் என்ன, மாடிஃபயர்னா என்ன, எல்லாத்துக்கான விளக்கங்களும் வந்துடும். இப்போ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன் இங்கிலீஷ் 7 சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு உண்டு. ஓகேவா? அது என்னலாம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதுலயும் என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன உண்டு அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அதையும் நம்ம போக போக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐயும் வியும் ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம், யூ தேய செகண்ட் பர்சன் சொல்லுவோம், ஹி ஷி இட்ட தேர்ட் பர்சன் சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். டூ டஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ். எது கூட ஹெல்பிங் வேர்ப்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ள ஹெல்பிங் வேர்ப்ஸ். நம்மளுக்கு டென்சஸ் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 12 டென்சஸ். சப்ஜெக்ட் மொத்தம் எத்தனைன்னு கேட்டா 7 சப்ஜெக்ட். இப்போ அது என்னெல்லாம் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இது. இப்போ இதுல இப்போ எதெல்லாம் வந்தா டூ வரும், எதெல்லாம் வந்தா டஸ் வரும் அப்படிங்கறத பாத்துக்கலாம்.
இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெர்சனும், செகண்ட் பெர்சனும். அதாவது ஐ, வி, யூ, தே. இந்த 4 சப்ஜெக்ட் வந்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்டின்னா, டூ வரணும். அதாவது ஒரு சென்டென்ஸ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட்ல தொடங்கியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, வி, யூ, தேங்கிற சப்ஜெக்ட்ல தொடங்கியிருக்கணும். அண்ட் தென் அது ஒரு பிரசன்ட் டென்ஸ் சென்டென்ஸா இருக்கணும். சரியா? அப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டா, டூ வரும். அதே இது ஒரு பிரசன்ட் டென்ஸ் உள்ள சென்டென்ஸ் ஹி, ஷி, இட்ல தொடங்குச்சு அப்படின்னு சொன்னா, அங்க என்ன வரும் அப்படின்னா, டஸ் வரும். ஓகேவா? இதுதான் பேசிக்கா இதுல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே. இப்போ டூ, டஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எப்போதுமே இந்த நோட் நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அ எல்லா எல்லா கிளாஸ்லயுமே ஃபர்ஸ்ட் அந்த நோட்ஸ் இருக்கும். அது என்னங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, டூ எதுக்கெல்லாம் வரணும்? யூஸ்டு வித் ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். டஸ் யூஸ்டு வித் ஹி, ஷி, இட் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், ஷி டஸ் ஹர் ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க் எவ்ரி டே. இப்போ இது ஒரு பிரசன்ட் டென்ஸுக்கான சென்டென்ஸ். அது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய டெய்லி ரொட்டீன பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட கீவேர்டு எவ்ரிடே வந்தாலும் அது பிரசன்ட் டென்ஸ் தான். இந்த மாதிரி உள்ளதுல நம்ம இனிமே வர கிளாஸ்ல படிச்சுக்கலாம். பட் இது நீங்க சாதாரணமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ டெய்லி அவளுடைய வீட்டு வேலைகள பார்க்குறா அப்படின்னு இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஹி, ஷி, இட் வந்தா என்ன வரணும்? டஸ் வரணும். அண்ட் தென் இது சிங்குலரா? சிங்குலர். ஸோ 2 இதுக்கும் ஆப்ட் ஆகுது. ஸோ இதுல என்ன போடுறோம் அப்படின்னா, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா டஸ். ஓகேவா? அதோட எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே கீழ இருக்கும். நீங்க இப்ப ஒர்க் ஷீட் பண்ணும்போதுமே கீழ இருக்கும். நீங்க அத வாசிச்சு புரிஞ்சுக்கணும். ஷி இஸ் எ சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ வி யூஸ் டஸ். ஓகேவா? ஓகே. We does our best in interview. Do, does, doing, do. இதுக்கு ஆன்சர் என்னது? do. ஏன்? ஒண்ணு ஐ, வி, யூ, தே வந்தா do போடுவோம். அண்ட் தென் வி ப்ளூரல் ஃபார்ம். சரியா? ஸோ இந்த 2யுமே ஃபுல்ஃபில் பண்ணது. நாங்க எங்களோட இன்டர்வியூவ நல்லா பண்ணோம். ஓகே. ஸோ அது ஒரு பிரசன்ட்ல உள்ளத பேசுறது. ஸோ இது பிரசன்ட் டென்ஸ் தான். அதனால இதுல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, do யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இது பாருங்க. 5th ஒன் பாருங்க. She does her homework every day. As usual. இந்த ஃபர்ஸ்ட் மாடல் மாதிரியே தான். ஸோ ஷீன்னு வந்திருக்கனால டஸ் யூஸ் பண்றோம். அண்ட் தென் தே டேஸ் லைக் ஸ்பைசி ஃபுட். இப்ப தே என்னது? ப்ளூரல் ஃபார்ம். அண்ட் தென் ஐவியூ தே வந்தா என்ன போடுவோம்? டூ போடுவோம். 2 இதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுனால இதுல என்ன வரும் அப்படின்னா டூ வரும். ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல நீங்க ஒவ்வொன்னுக்குமே அந்த இது எதுக்கு வருது, எதுக்கு வருதுங்கிறத ஒரு டைம் சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா நல்லா மைண்ட்ல நின்றும். ஓகேவா? ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஒர்க் ஷீட்லயும் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். நீங்க அடுத்தது ஒர்க் ஷீட் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் மெயிலும் நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். தேங்க்யூ.